தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. நான் உங்களுக்கு கோவை சிவசக்தி ஜோதிடர். ஒரு அம்மனி கேட்டிருக்க அப்படிங்க, அதாவது வீட்டில் விளக்கு ஏற்றுறங்க, ஒருமுக விளக்க எந்த திசை நோக்கி ஏற்றணுங்க, எந்த திசை நோக்கி ஏற்றுவதால் நமக்கு என்ன பயன்கள் உண்டாகும் அப்படின்னு கேட்டிருக்க அப்படிங்க. கிழக்கு துன்பங்கள் தீருங்க. கிழக்கு பக்கம் விளக்கு ஏற்றி போட்டிங்கன்னா சூரியனுடைய திசை என்பதால் துன்பங்கள் தீர நிலைகள் கொடுக்கும். மேற்கு கடன் நிவர்த்தி கொடுக்குங்க. யமனுக்குரிய திசையாகவும் அந்த மேற்கு செல்வநிலைகள் முருகனுக்குரிய செவ்வாய் திசை அமைப்புகளாகவும் கருதப்படுறதுனாலையும் கடன் தீருங்க. மேற்கு பக்கம் தீபம் ஏற்றுங்க, கடன் தீரும். வடக்கு தீபம் ஏற்ற பணம் சேருங்க. தெற்கு முகம் ஏற்றக்கூடாதுங்க. அது யமனுக்குரிய திசை என்பதால் அந்த தெற்கு முகமாகப்பட்டது தீபங்கள் ஏற்றுறது தவிர்க்கணுங்க. மற்ற 3 திசைகளை நோக்கி நம்ம தீபம் ஏற்றிக்கலாங்க. பொதுவாக கிழக்கு கிடைக்காதவங்க, அப்பார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி இருக்கிறவங்க வடக்கு நோக்கி ஏற்றுக்கலாங்க. அதனால் ஒன்றும் தவறு எதுவும் இல்லைங்க, செய்துக்கலாம். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. நான் உங்களுக்கு கோவை சிவசக்தி ஜோதிடர். ஒரு அம்மனி கேட்டிருக்க அப்படிங்க, அதாவது வீட்டில் விளக்கு ஏற்றுறங்க, ஒருமுக விளக்க எந்த திசை நோக்கி ஏற்றணுங்க, எந்த திசை நோக்கி ஏற்றுவதால் நமக்கு என்ன பயன்கள் உண்டாகும் அப்படின்னு கேட்டிருக்க அப்படிங்க. கிழக்கு துன்பங்கள் தீருங்க. கிழக்கு பக்கம் விளக்கு ஏற்றி போட்டிங்கன்னா சூரியனுடைய திசை என்பதால் துன்பங்கள் தீர நிலைகள் கொடுக்கும். மேற்கு கடன் நிவர்த்தி கொடுக்குங்க. யமனுக்குரிய திசையாகவும் அந்த மேற்கு செல்வநிலைகள் முருகனுக்குரிய செவ்வாய் திசை அமைப்புகளாகவும் கருதப்படுறதுனாலையும் கடன் தீருங்க. மேற்கு பக்கம் தீபம் ஏற்றுங்க, கடன் தீரும். வடக்கு தீபம் ஏற்ற பணம் சேருங்க. தெற்கு முகம் ஏற்றக்கூடாதுங்க. அது யமனுக்குரிய திசை என்பதால் அந்த தெற்கு முகமாகப்பட்டது தீபங்களை ஏற்றுறது தவிர்க்கணுங்க. மற்ற 3 திசைகளை நோக்கி நம்ம தீபம் ஏற்றிக்கலாங்க. பொதுவாக கிழக்கு கிடைக்காதவங்க, அப்பார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி இருக்கிறவங்க வடக்கு நோக்கி ஏற்றுக்கலாங்க. அதனால் ஒன்றும் தவறு எதுவும் இல்லைங்க, செய்துக்கலாம். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.